வெல்கம் டு சத்தான சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான ஒரு புது ரெசிபி எக் சிக்கன் புஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லிட்டில் கிச்சன் ஸ்டார் அதோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறத பார்க்கலாம். நம்ம லிட்டில் கிச்சன் ஸ்டார் கிட்ட லைட் வாங்கினதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா போன்லெஸ் பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ சிக்கன் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் போன்லெஸ் பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனை மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பேஸ்ட்டாக வந்துடுச்சு. இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டனால குழந்தைங்க ஈஸியாக இதை சாப்பிட்றலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உடைச்ச உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகா சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதோட கொஞ்சம் மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த சிக்கனை சேர்த்துடலாம். இதோட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. வெறும் இந்த சிக்கனையே இந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துடலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா வெந்துடும். ஆல்ரெடி பேஸ்ட்டாக அரைச்சிட்டனால ஈஸியாக இது வெந்துடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட நான் எக் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 3 எக் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ 3 எக் சேர்த்தாச்சு. இந்த எக்கை நல்லா எல்லா பக்கமும் இந்த சிக்கனில் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இது டேஸ்ட் எப்படி இருக்கும்னா, அந்த சிக்கனோட அவுட் சைடில் ஒரு எக் ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அது டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா தனித்தனியாக வந்துடுச்சு. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள்
லஞ்சோட சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.